கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எர்த்ஸ் மேக்னெட்டிக் எலமெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்த்ஸோட மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். எர்த்தோட மேக்னெட்டிக் எலமெண்ட் பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸோட பேர் வந்து ஜியோமேக்னட்டிசம். இட்ஸ் கால்ட் ஜியோமேக்னட்டிசம். Geomagnetism the branch of physics that deals with Earth's magnetic field. Branch of physics that deals with Earth's magnetic field. இதுதான் வந்து ஜியோமேக்னட்டிசம். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸில் 3 மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் டிக்ளைனேஷன். சிம்பிள் வந்து கேபிட்டல் டி. மேக்னெட்டிக் dip or inclination, capital I. Horizontal component of Earth's magnetic field. Horizontal component of Earth's magnetic field dH. Okay, so first இது வந்து நம்மளோட நார்மல் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ எர்த் வந்து எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இங்க ஒரு பால் மாதிரி இருக்கும். கரெக்டா? எர்த் வந்து பால் மாதிரி மட்டும் இருக்காது, இட் வில் பி ரொட்டேட்டிங். பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் தான் வந்து வி ஆர் கெட்டிங் டே அண்ட் நைட். கரெக்டா? ஸோ இப்போ இந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்து ரொட்டேட் ஆகாது. எப்படி ரொட்டேட் ஆகும்? இட் வில் பி ஸ்லைட்லி டில்டட். எர்த் வந்து வில் பி ஸ்லைட்லி டில்டட் டியூரிங் த ரொட்டேஷன். சப்போஸ் இது வந்து எர்த் அப்படின்னா, சாரி நான் ஒழுங்காக வரைகிறேன். ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ எர்த் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கரெக்டான அந்த ஆக்சிஸில் இருக்காது. எர்த் வந்து எப்படி இருக்கும்? ஸ்லைட்டாக டில்ட் ஆகி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி ரொட்டேட் ஆக வேண்டிய எர்த் வந்து எப்பவுமே ரொட்டேஷன் அப்போ எப்படி இருக்கும்? ஸ்லைட்டாக டில்ட் ஆகி தான் வந்து இட் வில் பி ஸ்பின்னிங். ஸோ எர்த்தோட இது வந்து நார்மலான ஆக்சிஸ். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் எர்த் வந்து இஸ் ரொட்டேட்டிங். டியூரிங் ரொட்டேஷன் எர்த் வந்து ஸ்லைட்டாக இட் இஸ் டில்டட். ஸோ எர்த்தோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் திஸ். This will be the axis of the earth. North pole இங்க இருக்கும், south pole இங்க இருக்கும். ஓகே, புரியுதா? 3 டைமென்ஷனலா இமேஜின் பண்ணுங்க. இட் வில் பி லைட்டா டில்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டியது டைட் டில்ட் ஆனதுனால இட் வில் பி லைக் திஸ். கரெக்டா? ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ this is our earth. In the straight line, straight horizontal line, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா geographic equator.
geographic equator. Okay, and இந்த vertical straight line இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா geographic meridian. இதை என்னன்னு சொல்லுவோம் geographic meridian. இது வந்து geographic equator, இது வந்து geographic meridian. geographic அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் ஆன equator and meridian. பட் எர்த்தோட geographic meridian வந்து இப்படி இருக்கணும். பட் எர்த் வந்து லைட்டா டில்ட் ஆனதுனால எர்த்தோட மெரிடியன் வந்து எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எர்த்தோட மேக்னெட்டிக் மெரிடியன். எர்த்ஸ் மேக்னெட்டிக் மெரிடியன். எர்த்தோட மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகே, அண்ட் இது வந்து என்னது geographic equator. அப்போ எர்த்தோட ஈக்குவேட்டர் வந்து டில்ட் ஆனதுனால இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதோட பேர் வந்து எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். புரிஞ்சுதா? ஸோ geographic meridian or geographic meridian, geographic equator. Earth's magnetic meridian, Earth's magnetic equator. ஏன் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல? பிகாஸ் எர்த் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா ரொட்டேட் ஆகாது. எர்த் வந்து ஆல்வேஸ் எர்த்தோட ஆக்சிஸ் வந்து இட் இஸ் tilted டியூரிங் ரொட்டேஷன். ஜியாகிரபில நம்ம படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்ட்ல. 10th இது லோவர் கிளாஸஸ்லயே படிச்சிருப்போம். எர்த் வந்து எப்பவுமே டில்ட் ஆகி தான் இருக்கும். எர்த்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆல்வேஸ் tilted. ஓகே, ஸோ இது வந்து actual north pole and south pole. கரெக்டா? actual north pole and south pole na geography படி this should be the north pole and this should be the south pole. but earth வந்து tilted ஆ இருக்கிறதுனால this will be earth's north pole and this will be earth's south pole. okay, ஸோ இப்போ ஏர்த்தில் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணோம்னா அது எப்படி ரெஸ்ட்டுக்கு வரும்? ஏர்த்தோட நார்த் போல் இந்த சைடு இருக்கு. ஸோ நம்ம வைக்கிற மேக்னெட்டோட சவுத் போல் வந்து வில் பி ஃபேஸிங் த எர்த்ஸ் நார்த் போல் அண்ட் நம்ம வைக்கிற நார்த் போல் வந்து வில் பி ஃபேஸிங் த எர்த்தோட சவுத் போல். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஆக்சிஸ். ஸோ எர்த்தோட நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ற இந்த லைன் தான் வந்து இஸ் கால்ட் as magnetic axis. ஸோ இதுக்கோ the straight line which connects Earth's magnetic poles is called as magnetic axis. Okay, so magnetic elements இதெல்லாம் படிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து magnetic declination. கரெக்ட்டா? magnetic declination அப்படின்னா இப்போ இது வந்து geographic meridian. கரெக்ட்டா? geographic meridian வந்து எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஓகே, and equator வந்து இப்படி இருக்கு. ரைட்? ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் மெரிடியன் எப்படி இருக்கு? இதே ஸ்ட்ரைட்டா கிடையாது. கரெக்டா? ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து இட் இஸ் லைக் திஸ். ஸோ திஸ் ஆங்கிள் ஓகே இஸ் கால்ட் ஆஸ் மேக்னெட்டிக் டிக்ளைனேஷன். அதாவது the angle between the geographic meridian and the earth's magnetic meridian is called as magnetic declination. இது பார்க்கலாம்.
the angle between magnetic meridian and geographic meridian is called as declination or magnetic declination. Okay. Next in a component, magnetic inclination or magnetic dip. Okay. So magnetic inclination or magnetic dip. So இப்போ இது வந்து geographic meridian, கரெக்டா? geographic meridian இப்படி இருக்கு and equator வந்து இப்படி இருக்கு. ஓகே, geographic equator இப்படி இருக்கு. earthோட இது எப்படி இருக்கு? magnetic field, earthோட magnetic field வந்து it is in this direction, கரெக்டா? ஸோ இது வந்து நான் வந்து என்னென்னு எழுதுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் பிஇ அப்படின்னு எழுதுறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் பிஇ. ஸோ நம்ம 11th வந்து parallelogram law of vectors படிச்சிருக்கோம். அது என்ன சொல்லுது, ரெண்டு வெக்டர்ஸ் வந்து parallelogram-ஓட ரெண்டு சைட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும், இட் வில் பி இன் த மிடில் ஆஸ் அ டயகனல் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தனா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் லைக் அ டயகனல். ஓகேவா? ஸோ இது வந்து ரிசல்டன்ட். அப்போ இந்த ரிசல்டன்ட்டோட ரெண்டு வெக்டர்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் பி ஆஸ் ஹாரிசான்டல் காம்போனன்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட். ஸோ வெர்டிக்கல் காம்போனண்ட்டை வந்து நான் பிவி அப்படின்னு எழுதுறேன், ஹாரிசான்டல் காம்போனண்ட்டை வந்து பிஹெச் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ magnetic inclination அப்படின்னா the angle between Earth's magnetic field and the horizontal component of the magnetic field. Okay, angle between Earth's magnetic field and the horizontal component of magnetic field is called as magnetic inclination or magnetic dip. So இப்படி இருக்க வேண்டிய magnetic field வந்து எவ்வளவு தூரம் டிப் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இதுக்கு டெஃபினேஷன் எப்படி எழுதுவீங்க, ஸோ த ஆங்கிள் பிட்வீன் the total magnetic field and the horizontal component of magnetic field is called magnetic inclination. புரிஞ்சுதா? So next வந்து என்னது, next horizontal component of Earth's magnetic field. அது வந்து nothing but என்னது, BH. BH ன்றது தான் வந்து என்னது, horizontal component of magnetic field. So அதுக்கு எப்படி definition எழுதுவ, horizontal component of magnetic field. So இதோட definition எப்படி எழுதுவ, so earth oda magnetic field வந்து it is divided into two components, vertical component and horizontal component. So the component which is acting along the, இது என்ன லைன், இது geographic equator, அதுதான் வந்து என்னது, horizontal component of the magnetic field. Okay, so the component of
Earth's magnetic field acting along the horizontal direction. Horizontal direction அப்படின்னு எழுதலாம், இல்லாட்டி acting along the geographic equator is called as another horizontal component of magnetic field. Okay, so இப்போ இந்த angle வந்து I அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம், கரெக்டா? இப்போ எப்பவுமே வந்து horizontal component and vertical component. Horizontal component வந்து is represented by cos theta and vertical component is represented by sin theta. So horizontal component it is represented by என்னது cos theta. எதோட cos theta? இது வந்து எதோட horizontal component? It is the horizontal component of Earth's magnetic field. Cos theta na இங்க வந்து I, so I. So அப்போ vertical component வந்து will be BE sin I. Okay, so இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ரேஷியோ எடுக்கலாம். என்ன ஆகும்? இது அழிச்சிடவா? So BV divided by BH is equal to BE sin I divided by BE cos I. BE gets cancelled, so BE divided by BH is equal to tan I. So I is equal to tan inverse of BE divided by BH. So இது வந்து to find the direction. Okay, so direction வந்து is represented by tan theta always. Okay, இப்போ வந்து we are going to consider two special cases. Okay வா? So இது வந்து geographic meridian, geographic equator, earth ஓட magnetic field வந்து இப்படி இருக்கு, கரெக்டா? இப்போ இது வந்து என்னது horizontal component, இது வந்து vertical component. நான் இப்போ என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா, இந்த earth வந்து இப்படி tilt ஆகி இந்த BEன்றது வந்து it is above this BH. Okay, BEன்றது வந்து it is above this BH. அதாவது BE வந்து is parallel to BH or on top of BH அப்படின்னு அர்த்தம். So இது வந்து என்ன ஆயிடுச்சு? horizontal component ஆயிடுச்சு, assuming. Okay, so if it is at the equator அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். If it is at the equator, magnetic field வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். Okay, so BE BH வந்து என்னது? BE cos I, BVன்றது வந்து BE sin I, கரெக்டா? ஸோ இப்போ வந்து நமக்கு இது ஹாரிசான்டலா இருக்கிறதுனால இது வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்டா டிவைட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இப்படி நடுவுல இருந்தாதான் என்ன ஆகும்? ஹாரிசான்டல் காம்போனன்ட்டாவும் வெர்டிக்கல் காம்போனன்ட்டாகவும் டிவைட் ஆகும். இப்போ இது வந்து it is on top of the horizontal component. So if it is on the top of horizontal component, the Earth's magnetic field will be equal to the horizontal component of the Earth. Okay வா? So அப்போ வந்து இங்க vertical componentக்கு வேலையே கிடையாது, கரெக்டா? So BV வந்து will be equal to 0. Suppose I am considering the Earth ஓட இன்க்ளினேஷன் வந்து இங்க போகாம, ஸோ இப்படி இருக்கிறது வந்து இப்படி இல்லாம, சப்போஸ் இஃப் இட் இஸ் அட் த போல்ஸ் லைக் திஸ். ஸோ போல்ஸ்ல இருக்கும்போது எது ஜீரோ ஆகும்? போல்ஸ்னா வெர்டிக்கல் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கு, ஹாரிசான்டல் காம்போனன்ட் இல்ல. ஸோ BH will become 0. ஸோ BE will be equal to BV. ஸோ இதுதான் வந்து the special cases. ஓகே, ஸோ இதுதான் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். இதோட இந்த லெசன் முடியுது.
இன்னும் ஒரு சின்ன குட்டி டாபிக் தான் இருக்கு. ஓகே, அது வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது சேர்த்து நடத்தி